தெலங்கானாவில் நண்பனின் வீட்டை அபகரித்தவர் நண்பனின் மனைவி, குழந்தைகள், நண்பனின் சகோதரிகள் என 6 பேரை அடுத்தடுத்து கொலை செய்துள்ளார். 7 நாளில் 6 கொலைகள் செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவங்களின் விவரம் இதோ. தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத் மாவட்டத்தில் உள்ள முட்டுகூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பிரசாத் மற்றும் பிரசாந்த். இருவரும் சிறுவயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கின்றனர். தொழிலில் நஷ்டம், குடும்ப தேவை என்று பல்வேறு காரணங்களால் பிரசாத் பலரிடம் கடன் வாங்கி கடன்காரர் ஆகிவிட்டார். பிரசாத் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருந்ததால் அவரால் வங்கியிலிருந்து கடன் வாங்க முடியவில்லை. இந்நிலையில் பிரசாந்திற்கு உதவுவதாக தெரிவித்த நண்பர் பிரசாந்த் வங்கியில் கடன் வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். மேலும் பிரசாத் பெயரில் இருக்கும் வீட்டை தன்னுடைய பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தார் வங்கியிலிருந்து உடனே கடன் வாங்கி விடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பிரசாந்தின் பேச்சை அப்படியே நம்பிய பிரசாத் தன்னுடைய வீட்டை அவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். வீட்டை எழுதி கொடுத்து நீண்ட நாட்கள் கடந்தும் பிரசாந்த் வங்கியிலிருந்து கடன் வாங்கி கொடுக்கவில்லை. இதனால் வீட்டை தனது பெயருக்கு மீண்டும் மாற்றி கொடுக்கும்படி தெரிவித்துள்ளார் பிரசாத். அந்த வீட்டை எப்படியாவது அபகரித்துவிட வேண்டும் என்ற திட்டத்துடன் இருந்த பிரசாந்த் நண்பன் பிரசாத்தை கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி பிரசாத்தை அதே பகுதியில் உள்ள டிச்சிப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை அருகில் காட்டுப்பகுதியில் கொலை செய்து உடலை புதைத்து விட்டார் பிரசாந்த். பின்னர் பிரசாத்தின் மனைவி ரமாவிடம் சென்று கடன் கொடுத்தவர்கள் போலீசில் புகார் அளித்ததால் பிரசாத்தை போலீசார் பிடித்து வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரசாத்தை பார்க்க காவல் நிலையம் செல்லலாம் என்று கூறி ரமாவை அழைத்து சென்று பாசரா நகரம் அருகே காட்டுப்பகுதியில் வைத்து அவரை அடித்து கொலை செய்து அவரது உடலை கோதாவரி நதியில் வீசியிருக்கிறார். பிரசாத்தின் தங்கையிடம் சென்ற பிரசாத்தையும் அவரது மனைவி ரமாவையும் போலீசார் பிடித்து வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அவரையும் அழைத்து சென்று கொன்று புதைத்திருக்கிறார் பிரசாந்த். மீண்டும் பிரசாத் வீட்டிற்கு சென்ற பிரசாந்தின் குழந்தைகள் 2 பேரையும் அழைத்து சென்று கொன்று உடல்களை ஒரு ஓடையில் வீசியிருக்கிறார். பிரசாத் குடும்பத்தினரை போலீசார் பிடித்து வைத்திருப்பதாக அவரது மற்றொரு சகோதரியை நம்ப வைத்துள்ளார் பிரசாந்த். அவரை தெலங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டத்திற்கு அழைத்து சென்று கொலை செய்து காட்டுப்பகுதியில் அவருடைய உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கிறார். பாதி எரிந்த நிலையில் பெண் ஒருவரின் உடல் கிடப்பதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். செல்போன் சிக்னல்களை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிரசாத்தின் செல்போன் எண் சம்பவ இடத்தில் இருந்தது தெரிய வந்தது. அதை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிரசாந்தை பிடித்து விசாரிக்க அவர் 6 கொலைகள் செய்திருக்கும் அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. நண்பன் பிரசாத், அவரது மனைவி, குழந்தைகள், சகோதரிகள் என்று 6 பேரையும் 7 நாட்களில் கொலை செய்திருக்கிறார் பிரசாந்த். இதில் முதல் 3 கொலைகளை பிரசாந்த் மட்டும் தனி ஆளாக சென்று நடத்தியுள்ளார். அடுத்த 3 கொலைகளை நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரசாந்தை பிடித்த போலீசார் அவரது சகோதரர் மற்றும் கூட்டாளிகள் 2 பேர் என்று 4 பேரை கைது செய்துள்ளனர். பிரசாந்தின் மனைவி ரமாவின் உடலை ஆற்றிலிருந்து மீட்டுள்ள நிலையில் மற்றவர்களின் உடல்களை மீட்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.